Hi everyone. So 12th standard க்கும் 11th standard க்கும் தமிழ் எக்ஸாம் வரப்போகுது. தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போகிறேன். அடுத்த வாரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் போடல, அதையும் நான் போட்டுறேன். 2 மார்க்கு 4 மார்க்கு 6 மார்க்கு பயிற்சி என்ன வரும், 4 மார்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று கேட்பாங்களா, நயம் திணைத்துறை அணிகள் ஏதாவது வருமா அப்படிங்கிறது எல்லாமே நான் இங்கே சொல்லிடுறேன். நெடுவினா சிறுவினா குருவினாவும் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு தேவை. கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணேன். 12த்துக்கும் போட போகிறேன், 11த்துக்கும் போட போகிறேன். 12த்து பார்த்துட்டு 11த்து பாருங்கள். ஓகே. நெடுவினா திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் நெடுவினா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நடிகர் திலகம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். இயல் 6, இது இயல் 5. இயல் 6ல் நிர்வாக வேளாண்மை, கோடைமலை, எச்ஏ கிருட்டினார் ரச்சனை யாத்திரையோட பாடலோட டீட்டெயில். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் இந்த 5 டீட்டெயிலுமே படிங்க. அதாவது சிறுவினா குருவினா வந்து பார்த்திங்கன்னா இயல் 5ல் சிறுவினா இது குருவினா இது புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இயல் 6ல் சிறுவினா 2 குருவினா 3. ஸோ இது புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அது போக நல்லா கேட்டுக்கோங்க, மனப்பாட பகுதி பொறுத்தவரைக்கும் குறள் கிடையாது. மனனம் வந்து தெய்வமணி மாலை, ரச்சனை யாத்திரிகம் ரெண்டுமே படிக்கணும். எது வரும்னு சொல்ல முடியாது. 2 மனப்பாடம் இருக்குது, ரெண்டுமே படிக்கணும். ரச்சனை யாத்திரிகம், தெய்வமணி மாலை. அடுத்தது இப்போது பயிற்சி அந்த 4 மார்க்கு அதெல்லாம் சொல்லிடலாம். இயல் 5ல் தமிழாக்கம் தருக பேஜ் நம்பர் 125 இருக்குது, 4 மார்க்கு. கீழ்காணும் தொடரில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர் சொல்லாக மாற்றுக அது அப்படின்னு பேஜ் நம்பர் 126ல் 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பொருள் வேறுபாடாக இருந்து தொடரமைக்கு இது கண்டிப்பாக கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 126ல் இருக்குது. கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக்கு. ஸோ நீங்கள் வந்து அது கொடுத்துருவாங்க, அது பேராகிராஃபாக எழுதணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், 4 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 127. கலைச்சொல் கேட்குறது பேஜ் நம்பர் 128. இயல் 6 தமிழாக்கம் தருக பார்த்துக்கோங்க, 4 மார்க். பேஜ் நம்பர் 149. மரபு சொற்கள் பேஜ் நம்பர் 149ல் 2 மார்க்கு. மரபு பிழை நீக்கி எழுதுக, இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 149 2 மார்க்கு. நயம் பாராட்டுக 4 மார்க்கு. நயம் பாராட்டுக எது வேணாலும் கேட்கலாம். கலைச்சொல் 2 மார்க். ஸோ உங்களுக்கு திணைத்துறை வருமா அப்படிங்கிட்ட ஒரு துறை இருக்குது, அந்த துறை முடிஞ்சால் பார்த்து. பொருண்மொழி காஞ்சித்துறை கண்டிப்பாக இந்த துறை வரக்கு வாய்ப்பு இருக்குது. துறைனா அந்த துறையோட டெஃபினிஷன், எடுத்துக்காட்டு, துறை விளக்கம், பொருத்தம், சரியா, அணி பொருத்தம் அப்படின்னு. மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்ப படிவம்னு ஒன்று இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி. ஸோ அது வந்து விண்ணப்ப படிவம், அதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கடிதம். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 153 இருக்குது. 6 மார்க்லையும் கேட்கலாம், 4 மார்க்லையும் கேட்கலாம். இதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னா அடுத்த 12th முடிஞ்சுதா. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் பாருங்கள். நெடுவினா வந்து இயல் 5ல் மதினா நகரம், நர்த்தகி நடராஜன் 2 3. இயல் 6ல் சுந்தர் ராமசாமி அந்த இது, பாரதிதாசன் ஒரு புரட்சிக்கவி கண்டிப்பாக வரும். 4 டீட்டெயில் போதும். இயல் 5ல் சிறுவினா குருவினா வந்து குருவினா இது சிறுவினா இது. ஓகே, இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. இயல் 6ல் 3 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். சிறுவினா குருவினா புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கொஸ்டின் நம்பரை கொடுத்துருக்க மார்க் பண்ணிக்கோங்க. மறந்துட வேண்டாம். 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி இலக்கணம் தெரிஞ்சுக்கொள் 1 மார்க்கும் படிச்சுட்டு போங்க. அதுலேருந்து 1 மார்க் கேட்பாங்க. இயல் 5 4 மார்க்கு 2 மார்க்கு. அந்த 4 மார்க்கு நயம் பாராட்டுதல், அணி, திணைத்துறை, இந்த விஷயமெல்லாம் தமிழாக்கம் தருக என்ன கேட்பாங்க, 2 மார்க்கில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது, பயிற்சி என்ன கேட்பாங்க பார்த்துடலாம். இயல் 5ல் தமிழாக்கம் தருக பேஜ் நம்பர் 129 இருக்குது, 4 மார்க்கு. நயம் பாராட்டுக ஈஸி. நயம் பாராட்டுக்கு எப்படி எழுதுவீங்க, 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் எப்படி எழுதுவீங்க, நயம் மைய கருத்து எழுதிட்டு ஜஸ்ட்டு 3 நயம், எதுகை, மோனை, முரண், ஏதோ ஒரு 3 நயம் எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து முடிவுரை எழுதி விட்ருங்க, அவ்வளோதான். தொடர் மாற்றம் வந்து 3 கொஸ்டின் இருக்குப்பா, எப்படி வேணாலும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 131 இருக்குது, 2 மார்க்கில் கேட்பாங்க. கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக்கு, இது இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் பேஜ் நம்பர் 131 கேட்பாங்க. புதிர்களை விடைவுகளை தேர்ந்தெடுத்து எழுதுக, 2 மார்க்கில் பேஜ் நம்பர் 132 கேட்பாங்க. கலை சொல்லியும் பார்த்துக்கோங்க. இயல் 5ல் இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ இயல் 6ல் மரபு சொற்கள் 2 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 150 இருக்குது. நயம் பாராட்டுக 4 மார்க்கு. அது ஆப்வியஸ்லி 2 இயர்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துடும். பேஜ் நம்பர் 150 இருக்குது. சொல்லெடுத்து தொடர்கள் அமைக்க, இது வந்து ஒரு பசில்ஸ் மாதிரி தந்துடுவாங்க, அதை வச்சு தொடர் அமைக்கணும். 4 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 151 இருக்குது, பாருங்கள். கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கும். 11th ஸ்டாண்டர்டுக்கும் மனப்பாடம் 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். எது இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்ல முடியல. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு தெய்வமணி மாலை அந்த ரச்சனை யாத்திரையும் படிச்சிருங்க. ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 11th சரி 12th சரி இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கோங்க. இதுலேயும் கம்மி பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாட்டுவீங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட்டும் உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இது ஒன்று தான் நான் போடாமல் வச்சுருந்தேன். மண்டே யாருக்கெல்லாம் தமிழோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சில பேர்த்துக்கு இன்னும் எக்ஸாம் சொல்லலை சில டிஸ்ட்ரிக்கு. எப்படியுமே அடுத்த வாரம் கடைசியில் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கூட வந்துடும். அடுத்த வாரம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இம்பார்ட்டன்ட் எல்லாமே போட்டாச்சு. எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து படிங்க. என்ன இந்த ஆர்ட்ஸ் குரூப் மட்டும் போட முடியல, நான் எப்படியாவது போட ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள்.